Rich Tech Plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் எந்த அளவுக்கு காலியாக இருக்குது அப்படின்றத வெயிட்டிங் ஸ்கேல் பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிய முறையில் நம்ம வீட்டு சிலிண்டர் எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மெத்தடு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டு சிலிண்டரில் எவ்வளோ சிலிண்டர் காலியாக இருக்குது, இன்னும் மீதம் இருக்க நாளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத ஈஸியாக உறுதிப்படுத்திக்க முடியும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் எடுத்துக்கோங்க. இந்த சிலிண்ட்ரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட்டோட தன்மையை பொறுத்து எந்தளவுக்கு ட்ரை ஆகுது அப்படின்றது இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஈர துணியை எடுத்துக்கோங்க. உங்கள் சிலிண்டரோட மேல் பகுதியில் நினச்சி ஒரு கோடு போட்டால் போதும். உங்களோட ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்களோடது எவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகுது அப்படின்றது தெரியும். அதாவது இது வந்துட்டு எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் எடுத்துச்சு. ஏன்னா அது வந்துட்டு நான் நைட் டைமில் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால நைட் டைமில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் ரூம் டெம்பரேச்சர் ரொம்பவே மைனஸில் இருந்ததுனால எனக்கு ட்ரை ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்தது. இந்த முறையை நீங்கள் டே டைமில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதே நேரத்தில் உங்கள் ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு சில வீட்டில் ஹாஸ்பிட்டல் சீட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் ரூம் டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக அதோட ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே சுலபமானது. இதை வந்துட்டு ஈர துணியால் தான் நினைக்கணும் அப்படின்றதில்ல, நீங்கள் கையால் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அதோட ரிசல்ட்டை தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நம்ம சிலிண்டர் வச்சுருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு கீழே ஓதங்காத்துட்ருக்கும். ஸோ அதனால் ஒரு துணியால் நீங்கள் ஈரப்படுத்தி நினச்சாலே போதுமானது. நமக்கும் அளவான ஈரம் இருக்கிறதுனால குயிக்காக ட்ரை ஆக செய்யும். ஸோ இதோட ரிசல்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போது இதில் 5 நிமிஷம் உங்களுக்கு நான் கேப் கொடுத்துட்றேன். இப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரை ஆகிட்டு இருக்குன்றது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ வந்துட்டு 8x ஸ்பீடில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதோட சிலிண்டரோட ஈரத்தை கவனிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு பார்க்க வித்தியாசங்கள் தெரியும். இதோட மேற்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா இருக்க அதை ஈரத்தன்மை குறைஞ்சிட்ருக்கு. இது வந்துட்டு சிலிண்டர் புதுசு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு அரை அடி அளவுக்கு சிலிண்டர் குறைஞ்சிருக்கு. நண்பா இது புது சிலிண்டராக இருந்தால் உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சிலிண்டரில் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதி சிலிண்டர் காலியாக இருக்குது அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அப்போ ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே தெளிவாகவும் அருமையாகவும் இருக்கும். இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ட்ரிக் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது சிலிண்டரு எப்போயுமே கீழ்ப்பகுதியில் தான் இருக்கும். இது வந்துட்டு லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றதுனால ஒரு லிக்விடு கீழ்ப்பகுதியில் தான் ட்ரம்மில் வெயிட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ லிக்விட் இருக்கக்கூடிய இடம், அதாவது பெட்ரோல் எப்படி ஒரு கூலிங் உங்களுக்கு கொடுக்குதோ அதே போல் கேஸும் அந்த இடத்துல ஒரு கூலிங்கை கொடுக்கும். ஸோ கேஸ் ஃபார்மாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஈரப்பதம், அதனால தான் ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. மேல் பகுதியில் காற்றோட்டம் எம்டியாக இருக்கிறதுனால அது சூடான வெப்ப காற்று இருக்குங்க. ஸோ அதனால் வந்துட்டு குயிக்காக அந்த இடத்துல வந்துட்டு ஈரம் ட்ரை ஆகிடுது. இதனால தான் நம்ம அந்த ரிசல்ட்டை சுலபமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மெத்தடு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பலவிதமான தகவல்களை நம்ம மொழியிலே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நண்பா.